ஓசூர் ஓசூர் பக்கத்தில் சூளகிரி, கிருஷ்ணகிரி போகிற பாதையில் இருக்குது சூளகிரின்னு ஒரு இடம். அந்த இடத்துல அசால்ட் கம்பெனி, அந்த ஆப் மூலிமா அசால்ட்டு கம்பெனி. நான் வீட்டில் இருந்தேன். என் கூட 6லேருந்து ஒரு 9 வரைக்கும் என் கூட படித்த ஒருத்தன், அவன் பேர் பசுபதி. அவன் திடீர்னு கால் பண்ணி, அவன்கிட்ட நான் டச்சே கிடையாது. ஆனால் திடீர்னு அவன் கால் பண்ணி, வேலை இருக்குது, நல்ல வேலை இருக்குது வரியா, நல்ல வேலை இருக்குது வரியா அப்படின்னான். சரி நம்மளும் ஓகே வேலைக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி, என்ன வேலைடா அப்படிங்கிற மாதிரி ஒரு வாரம் அவன்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன். அவன் என்ன சொன்னான், கம்பெனி ஒர்க்கு தான், மாதம் 20,000 25,000 உனக்கு சம்பளம், சேலரி தருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னான். சரி நம்மளும் அப்படி கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பியாச்சு. அவன் ஃபோன்லேயே சொன்னான், நீ வரும்போது ஒரு 2,000 கொண்டு வா, ரூமுக்கு கொடுத்துடணும், அதுக்கடுத்து காலைல அவனுக்கு சாப்பாடு, நைட்டு சாப்பாடு, மதியம் மட்டும் நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நான் சொன்னேன், மாதம் சம்பளத்தை வாங்கிட்டு அதுக்கடுத்து நான் 2,000 தரேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அதுக்கு அவன் இல்லை முன்னாடியே கொடுத்துடணும்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ஓகே அப்படின்னு நம்மளும் கிளம்பி போயாச்சு. ஓசூர் பக்கத்தில் சூளகிரி, கிருஷ்ணகிரி போகிற பதில் இருக்குது. கிளம்பி போனோடனையும் அவன் முன்னாடியே இந்த அசால்ட்டு கம்பெனி அப்படி இப்படின்னு ஏதாச்சும் சொல்லியிருந்தாமா நான் போயிருக்கவே மாட்டேன். அவன் கம்பெனி ஒர்க்குங்கிற மாதிரி தான் சொல்லி கூப்பிட்டான். இந்த மாதிரி டச்சிலே இல்லாத ஃப்ரெண்டு ரொம்ப நாள் கழிச்சு உங்களுக்கு கூப்பிட்றாங்கன்னா நீங்கள் யாரும் போகாதீங்க, என்ன ஏதுன்னு விளவரே கேளுங்க. கேட்கும்போது மோட்டிவேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நீங்கள் சத்தியமாக போகாதீங்க. நம்ம பைக் வாங்குவோம், கார் வாங்குவோம், வீடு கட்டுவோம், தங்க கோட்டையில் வீடு கட்டுவோம், நிலாவுக்கு போவோம், செவ்வாய்க்கிரகத்தை வாங்குவோம், அப்படி இப்படின்னு எதுவும் கதை அத்து விட்டோம்னா கண்டிப்பாக போகாதீங்க. நான் கிளம்பிட்டேன். கிளம்பி போன உடனேயும் ஒன் டே அங்கே தங்கிட்டு மறுநாள் அப்போ தான் ஒரு ட்விஸ்ட்டு வச்சான் எனக்கு. இல்லைடா 3 நாள் ட்ரைனிங் இருக்கும், அந்த ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் தான் உனக்கு வேலை, மாதம் 20,000 25,000 சம்பளம் அப்படின்னா. நானும் ஓகே இது ஒன்றும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா. சரி ஓகே நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி மனசு தோணுது. நைட்டு போல் பார்த்தா ஒருத்தன் என்கிட்ட 2,000 வாங்கிட்டு போயிட்டான். இன்னும் காலைல ஃபுட்டுக்கு நைட்டுக்கு ரூம் தங்குறீங்களா, ரெண்டுக்கு தங்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி 2,000 வாங்கிட்டு போயிட்டான். ஓகே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னையும் மறுநாள் மீட்டிங்கு. அந்த மீட்டிங் போயாச்சு. மீட்டிங்கில் போய் உட்கார்றேன், என்னென்னமோ பேசுகிறான், மண்டையை கழுவுறான், பிரெயின் வாஷ், மூளைச்சலவை பண்ணுறாங்க, பிரெயின் வாஷ் பண்ணுறான், முழுக்க மூளைச்சலவை. எனக்கு தோணிருச்சு, வந்தவனுமே தோணிருச்சு, என்னடா தப்பான இடத்துல மாட்டிக்கிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி தோணிருச்சு. தோணுனே நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னடா இப்படி மூளை செலவு பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி தோணுனேன். வெளியே போயிட்டு, டே என்னடா கூப்பிட்டு வந்த, என்ன இப்படி என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கான், அவன் வாட்டில் உழைப்பி விட்டுட்ருக்கான், மண்டை நீ மீட்டிங்கை கவனி அப்படிங்கிற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருந்தான். சரி ரைட்டு கவனிப்போம் அப்படிங்கிற மாதிரி நானும் போயிட்டு அட்டன் பண்ணேன். என்னென்னா அந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா, நம்ம போய் டேபிள் மேலே சுற்றி உட்காந்துருப்போம். ஒரு டேபிள் இருக்கும், அந்த டேபிள் மேலே நம்ம கையை வைக்கக்கூடாதான். இன்னொன்று நம்ம அப்படி திரும்பி பார்த்தா நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களாம். நம்ம பின்னாடி எப்பவுமே ஆள் நம்ம அந்த மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது நம்ம பின்னாடி ஆள் நின்றுட்டே இருப்பான், நம்மளை வாட்ச் பண்ணிட்டே இருப்பான். நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களாம். இதில் என்னென்னா ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. இதை ஒரு பிம்பத்தை உருவாக்கி இந்த அப்பாவி இளைஞர்கள் பேப்படுற மாதிரி, ஐயோ நம்மளை வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோ, ஐயோ நமக்கு ரிஜெக்ட்னு கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு பிம்பத்தை உருவாக்கி அவங்கள ஒரு பயத்திலே உட்கார வச்சு அப்படியே ஒரு செட்டப் பண்ணுறாங்க. ஆனால் உண்மையிலேயே ரிஜெக்டட் பண்ண மாட்டாங்க, உண்மையிலேயே பண்ண மாட்டாங்க. அப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்கி உட்கார வைக்காங்க. ரைட்டு நம்ம இது சரி நம்ம என்ன நினச்சோம், நம்ம ரைட்டு அது வரைக்கும் நமக்கு அது தெரில, இந்த ஆப்பு இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒன்றுமே தெரில. 2ஆம் நாள் மீட்டிங்கில் தான் எனக்கு தெரிஞ்சுது. அவன் சொன்னால் நீங்கள் இங்கே வந்ததெல்லாம் ஒர்க்குக்காக கிடையாது, பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அட முட்டா புண்டா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப காண்டாயிடுச்சு. நான் அப்போவுமே ஒரு முடிவு எடுத்துட்டேன், ரைட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி. கிளம்பும்போது எப்படியாவது நான் கொடுத்த 2,000 வாங்கிட்டு கிளம்பிடணும். போயிட்டு 3 நாள் தங்கியாச்சு, 2,000 வாங்கிடணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வெறி ஆயிடுச்சு. உடனே இந்த பசுபதி அப்படிங்கிறவன்ட்ட நான் நான் கிளம்ப போகிறேன், எனக்கு 2,000 வாங்கி கொடு, அப்புறமேட்டு எவன்கிட்ட போய் வாங்கணுமோ சொல்லி நான் போய் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்.
இந்த பசுபதி அப்படிங்கிற மாதிரி எனக்கு செம்ம காண்டாயிருச்சு. அவங்களாம் எப்படி சொல்ல, ஒரு தப்பான ஒரு புள்ளப்பூச்சி மாதிரி இருந்தவன் ஸ்கூல் படிக்கும்போது. ஒரு புள்ளப்பூச்சி தான் அவன். ஆனால் அவன் இப்படி இவ்வளோ பெரிய ஒரு ஸ்கேமில் வந்து இருக்கான் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்குது, கடுப்பாக இருக்குது. சரி நம்ம கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு கிளம்ப போகிறேன். என் ரூமில் இருக்கிறவன், இந்த என் கூட இருக்கிறவன் ஃபுல்லும் அந்த பசுபதி அவன் ஃப்ரெண்டு எல்லாம் போட்டு அங்கேயே வச்சு மைண்ட் வாஷ் பண்ணுறான், மண்டையை கழுவுறான். அப்படி இப்படின்னு அதுன்னு கதை அத்துடுவாங்க. BMW காரு, பிரதமர் மோடி கையில், நரேந்திர மோடி அவர் கையில் ரிவால்டு, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னமோ புழுவான் ஒருத்தளக்க. நம்ம ரைட்டு, அதெல்லாம் ரைட்டு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதில் என்னென்னா, என்ன மாதிரி 2000 ரூபா கட்டி ஒரு ரொம்ப இளைஞர்கள் வந்திருக்காங்க. அப்போனா பார்த்துக்குவாங்க, தலைக்கு 2000 ரூபானா பல லட்சங்கள் மோசடி பண்ணுறான். இதில் என்னென்னா 2000 ரூபா கட்டிட்டு இந்த 3 நாள் ட்ரைனிங்கில் தான் ஒரு இன்னொரு ட்விஸ்ட்டு சொல்லுவோம். என்ன ட்விஸ்ட்னா, நான் அந்த 3 நாள் ட்ரைனிங்கை நான் அட்டன் பண்ணல, நான் வந்துட்டேன். என்ன ட்விஸ்ட் சொல்லுவோன்னா, 8000 ரூபா இந்த 2000 ரூபா கட்டிருக்கோம்ல, 3 நாள் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் 8000 ரூபா கட்டிட்டு 8000 ரூபாக்குள்ளே 10,000 ரூபாய் கட்டிட்டு நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணணுமா? அட தற்கொலை தாய்களா, நம்ம வந்து காசெல்லாம் சொல்லி தான் வேலைக்கு போகிறோம். ஆனால் வேலைக்கு போகிறதுக்கு காசு கேட்டால் இது என்ன ஒரு ஸ்கேம்னு ஒன்றும் இதாகலை. இது அசால்ட்டுன்னு ஓசூர் பக்கத்தில் அப்படி சூளகிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இளைஞர்களும் கவனமாக இருங்க, தென் மாவட்ட இளைஞர்கள் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா நான் போயிருக்கும்போது இந்த விருதுநகர், திருநெல்வேலியிலேருந்துலாம் ஒரு பையன் வந்திருந்தான். பார்த்தா அவனுக்கும் இதே மாதிரி தான், அவன் கூட படித்தவன் வந்து இப்படி கூப்பிட்டு போய் இது பண்ணியிருக்கான். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. லாஸ்ட்டப்பாக நான் வந்து சண்டை போட்டேன், 2000 கேட்டேன். 2000 கேட்டதுக்கு அந்த மேனேஜர்னு ஒருத்தன் நான் போய் கேட்டேன். அவன் சொன்னான், ஹவுஸ் ஓனர்கிட்ட போயிருக்கும்ப்பா, ஹவுஸ் ஓனர்கிட்ட போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொன்னான். நான் ரைட்டு, ஹவுஸ் ஓனர்கிட்ட போயிருக்கோம், நான் முன்னால் தங்கியிருக்கேன், அந்த காசை எடுத்துகிட்டு மீதி காசு கொடுங்க, ஹவுஸ் ஓனர்கிட்ட போய் நீங்கள் வாங்கிக்கோங்க, இப்போ நீங்கள் உங்கள் பையிலேருந்து காசு எடுத்து கொடுங்க அப்படின்னு. அவன் ஒன்று திருதுன்னு முழிச்சான். என்ன சொல்ல, நமக்கு அங்கே ரொம்ப ஒரு கடுப்பாயிருச்சு. சரி ரைட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பி இங்கே ரூமுக்கு வந்தோடனே நம்மகிட்ட அங்கேயும் வச்சு மைண்ட் வாஷ், பிரெயின் வாஷ், மூளைச்செலவு தான். எப்படி மூளைச்செலவு பண்ணி வச்சுருக்காங்கன்னா, அதாவது வாங்க சீனியர் போங்க, நீங்கள் சீனியருங்க கூப்பிட்டு போங்கடா, எப்படியும் கூப்பிட்டு போங்க, அது கூட எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. என் ரூமில் என் செட்டுன்னு நினைக்கிறேன், டிப்ளமோவோ காலேஜ் டிகிரியோ எனிதிங் என்னமோ படித்து போயிருந்தான். அதே ரூமில் ஒருத்தன் தேவகமாக இருந்தான். அவன் வந்து ஹையஸ்ட்டு போஸ்டிங்கில் இருக்கான் அந்த இதில். அவன் வந்து சீனியர். இவன் இருந்துட்டு என்கிட்ட சொல்கிறான், ப்ரோ அவர் தான் ப்ரோ என்னுடைய ரோல் மாடல், நான் அவர் மாதிரி தான் ஆகணும் அப்படிங்க. நான் அப்படியே அவனை பார்த்தேன், அவன் அப்படியே கிச்சனில் அப்படின்னு அரிசியை போட்டு அலசிக்கிட்டு இருந்தான். நான் நினச்சேன், தற்கொலை புண்டா நீ எவன மாதிரி ஆகடா அப்படியே நினச்சிட்டு எனக்கு ரொம்ப பரிதாபமாகிடுச்சு. அவங்களெலாம் பார்க்கும்போது எவ்வளோ ஒரு ஸ்கேமில் மாட்டி ஒன்றுமே தெரியாமல் இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி பரிதாபத்தின் நிலையில் இருக்காங்க. இதை எப்படி தடுக்க முடியுமா என்னென்னு ஒன்றுமே புரியல. கேர்ஃபுல்லாக இருங்க. மெயினாக தென் மாவட்ட இளைஞர்களுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க.